ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நீங்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கனாலுமே அதோடைய பேர் பலையை கவனிச்சிங்கன்னா அதுக்கு கீழே எம்எஸ்எல் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. இது எதுக்காக? இப்போ எம்எஸ்எல் அப்படின்னா மீன் சி லெவல், அதாவது சராசரி கடல் மட்ட அளவு அப்படின்னு அர்த்தம். இப்போ கடல் மட்ட அளவுங்கிறது கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் கடல்லேருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ஸில் கூட இந்த நம்பர் எழுதி வச்சுருப்பாங்க. இது எதுக்காக? இதெல்லாமே இப்போ எழுதுனதில்லை, 150 வருடங்களுக்கு முன்னாடி பெரிய அளவில் தொழில்நுட்ப வளர்ச்சியே இல்லாத காலத்திலே இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த நம்பர் சரியாக இல்லாமல் போச்சு, இதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது ட்ரெயின்ஸில் நிறைய முக்கியமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ட்ரெயினில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நிறைய விஷயங்களில் இதை சரியாமல் கவனிக்காமல் விடும்போது அது பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது. அது எங்கெங்க அப்படிங்கிறத பற்றியும், எதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காங்க, இதை எப்படி கணக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மீன் சி லெவல் கணக்கு எங்கே எப்படி ஆரம்பமாச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வியாபாரம் பண்ணுறதுக்காக இந்த நிலப்பரப்புக்கு வந்து சேர்ந்த பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறமா இந்த நிலத்தை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்த நிலத்தை பற்றின முழு விவரம், அதாவது நீள அகலம் எவ்வளோ இருக்குது, தூரம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அது அவங்கள்ட்ட சரியாக இல்லாமல் வந்திருக்கு. அப்போது இந்த நிலப்பரப்பை நம்ம அளந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வேலையை வில்லியம் லாம்பர்ட் அப்படிங்கிறவர்கிட்ட 1802 கொடுக்குறாங்க. அவரும் இங்கிலாந்துலேருந்து சர்வே பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, முக்கியமாக 66 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி, அதுக்கப்புறம் ஆங்கிள் செட்டு, இந்த மாதிரி முக்கியமான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் தி கிரேட் ட்ரிக்னாமெட்ரி சர்வே ஆஃப் இந்தியா ஆரம்பமாகுது. அது எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பரங்கிமலையில் தான் அந்த வேலையை முத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கடற்கரைகளில் டைடல் ஸ்டேஷன்ஸ் அமைச்சு அந்த கடலுடைய நீர் மட்டம் எந்த அளவுக்கு ஏறி இறங்குது அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இப்படி தான் அந்த மீன் சி லெவல் டேட்டாவும் உருவாகுது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது, என்னன்னா கடல் அலையை பொறுத்த வரைக்கும் அது நிலையாக ஒரே இடத்துல இருக்காது, வந்து போயிட்டே இருக்கும். இது போக அங்கே ஓதம் ஏற்படும், அதாவது கடல் தண்ணி ஒட்டுமொத்தமாக உள்ளே போயிட்டு வெளியே வருது, அதை ரொம்ப தூரத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியே வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்படி பார்க்கும்போது கடல் தண்ணிங்கிறது ஒரு இடத்துல நிலையாக இருக்கவே இருக்காது. அப்போ அதை வச்சு எப்படி கடல் நீர் மட்டத்தை அவங்க அளந்திருப்பாங்க? ஆனால் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவையும் எப்படி அளந்திருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம். இப்போ முதல் பாயிண்ட்டை சென்னையில் இருக்கக்கூடிய பரங்கிமலையில் வைக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டை 12 கிலோமீட்டர் தள்ளி பெரும்பாக்கத்தில் ஒரு இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்போது ஒரு இடத்த அளக்கணும்னாலே அது நேராக டேப் பிடிச்சோ இல்லை நேராக ஒரு சங்கிலியை பிடிச்சோ அளந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம அளக்கிற இடத்துல மேடு பள்ளங்கள் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அந்த மேடு பள்ளங்கள்லாம் கணக்கு பண்ணி கரெக்டாக 12 கிலோமீட்டர், அதாவது பரங்கிமலையிலேருந்து ஆரம்பித்து இந்த மேடு பள்ளங்கள்லாம் கரெக்டாக கணக்கு பண்ணி 12 கிலோமீட்டர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்தியாவை அளக்கிறதுக்காக உருவான அந்த கிரேட் ட்ரிக்னாமெட்ரி சர்வேயோட முதல் கோடு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி மொத்த இந்தியாவையும் அளக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது கண்டஸ் செயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 66 அடி நீளம் இருக்கக்கூடிய இந்த சங்கிலி தான். இப்போ தான் நம்ம எல்லாமே டேப்ஸ் வச்சு ஒவ்வொரு இடத்தையும் அளந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் அந்த டேப் பழக்கங்கிறது ரொம்ப கம்மி தான். அதுக்கு பதில் இந்த சங்கிலியை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சங்கிலியோட மெயினான விஷயமே, நீங்கள் எங்கே வேணால் அந்த சங்கிலிக்கு நடுவில் ஒரு குச்சியை அடிச்சுட்டு அந்த சங்கிலியை அப்படியே மொத்தமாக திருப்பி நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து அளந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதுலேயுமே நம்ம அந்த செயினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து மொத்த இந்தியாவை அளக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இந்தியாவோட நிலப்பரப்பு ரொம்ப பெருசு. அப்போ ரொம்ப கம்மியான நேரத்தில் சீக்கிரமாகவே இந்தியாவை அளந்து முடிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு. அதுதான் ட்ரையாங்கிள் மெத்தட், அதாவது முக்கோண முறையில் அளக்கிறது. இதில் ஒரு பெரிய ஏரியாவை அளக்கணும், ஆனால் இன்னொரு பக்கம் போக முடியாது அப்படிங்கிற சூழலில் ஏதாவது 2 பாயிண்ட்டை மட்டும் ஃபிக்ஸடாக எடுத்துக்கிட்டு அந்த 2 பாயிண்டோடைய தூரத்தை மட்டும் முதல்ல அளந்துருவாங்க. அதுக்கப்புறமா எந்த பக்கம் அளக்கணுமோ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குமான அந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், தியோடலைட் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது மூலமாக இங்கேருந்தே அளந்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் சொன்னது போக இன்னும் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் தேவையான டெக்னிக்ஸ்லாம் மாற்றி பயன்படுத்தி தான் இந்தியாவோட மொத்த நீளத்தையும் அகலத்தையும் முக்கியமான இடங்களில் அதோட எலிவேஷன், அதாவது உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணி எடுக்கிறாங்க. அப்புறமா தான் அந்த மீன் சி லெவலோட டேட்டாவை இதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இப்போ இந்த மீன் சி லெவலுக்காக டைடல் ஸ்டேஷன்ஸ் அமைச்சு எல்லா கடற்கரைகளையும் அந்த கடல் அலைகள் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரியே மும்பையிலையுமே 1871 1909 வரைக்கும் தினமும் காலையில் சாயந்தரம்னு எல்லா வேலையுமே இந்த கடல் அலைகள் எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அதோடைய சராசரியை எடுத்து ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட்டை தான் மொத்த இந்தியாவுக்குமான மீன் சி லெவலுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு, அதாவது இந்த மும்பையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கணக்கை வச்சு தான் மொத்த இந்தியாவுக்குமான மீன் சி லெவலை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த மீன் சி லெவல் டேட்டா கூட ஏற்கனவே இந்தியாவோட முக்கியமான இடங்களுடைய எலிவேஷன்லாம்
அளவெடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த 2 அளவீடுகளையும் ஒன்றா சேர்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த இடத்த வில்லியம் லேம்பர்ட் அந்த பரங்கிமலையோட டேட்டா வச்சு அளவெடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்படி அளவெடுக்கும் போது அவருக்கு பரங்கிமலையை கம்பேர் பண்ணும்போது இந்த இடங்கிறது வந்து ஒரு 700 மீட்டர் கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்காரு. இப்போ இந்த 700 மீட்டரை அவங்க மீன்ஸ் லெவல் டேட்டா எடுத்தாங்க இல்லையா, அந்த மீன்ஸ் லெவலோட டேட்டாவை எடுத்து கம்பேர் பண்ணி அந்த மீன்ஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்து இதுதான் இந்த இடத்தோட மீன்ஸ் லெவல் அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நான் நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்தோட மீன்ஸ் லெவலுங்கிறது ஒரு 1 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இந்த மாதிரி தான் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையுமே அந்த மும்பை ஹைலேருந்து எடுத்த அந்த லெவலை வச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே கடல் மட்டத்திலேருந்து இந்த உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இத்தனை வருஷம் செலவு பண்ணி இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ டேட்டா எடுக்கிறாங்கிறதா சரிதான். ஆனால் இதால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மீன்ஸ் லெவல் டேட்டாவை நம்ம அதிகமாக பார்க்குறது எங்கே? ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லானே. இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில் யார் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்கள் ஊர் மானாமரையோட மீன்ஸ் லெவல், அந்த ஸ்டேஷனோட மீன்ஸ் லெவல்ங்கிறது 67 மீட்டரில் இருக்குது. அதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தை எடுத்தோம்னா அது கடல் மட்டத்திலேருந்து 2.7 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அப்போது நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து மானாமரைக்கு வரணும் அப்படின்னா ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு மேட்டில் ஏற்றிட்டு போகிறீங்க ட்ரெயினை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போது இந்த ஏரியாவுக்கு நீங்கள் ரயில்வே ட்ராக் லே பண்ணும்போது ஒரு பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு ஏறிட்டு போக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி இதை பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 2 ஸ்டேஷனுக்கு இடையில தான் நீங்கள் ரயில்வே ட்ராக்ஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறதுனால 2 ஸ்டேஷனுடைய மீன்ஸ் லெவல் மட்டும் இருந்தால் பத்தாது. ஏன்னா வழி முழுக்க உங்களுக்கு மேடு இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா. அப்போ வழி முழுக்க எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு மீன்ஸ் லெவல் டேட்டா இருந்துச்சுன்னா தான் இந்த ட்ராக்கை கரெக்டாக லே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ஓட்டும் போது ஒரு பள்ளத்துலேருந்து மேட்டு பகுதிக்கு போக போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து ஓட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி மேட்லேருந்து பள்ளத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கே பிரேக்கிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரேக்கிங் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ரயில்வேஸ்லேயே இந்த மீன்ஸ் லெவல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதுக்காக ஒரு தடவை லோக்கோ பைலட் ஓகே இந்த ஸ்டேஷனோட மீன்ஸ் லெவல் எவ்வளோ பார்த்தாச்சு, நோட் பண்ணிக்க, அடுத்த ஸ்டேஷன் எவ்வளோ நோட் பண்ணிக்க, இப்படிலாம் பார்த்துட்டு போக மாட்டாங்க. இந்த மீன்ஸ் லெவல் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல எப்படி போகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது போக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டும் போதுமே அந்த இடத்தோட எலிவேஷன் எப்படி இருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய இடங்களோட எலிவேஷன் எப்படி இருக்குது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் எந்த இடத்துல கட்டணும்னா ஒரு வெள்ளம் மாதிரியான பெரிய பேரிடர்கள் ஏற்படும் போது பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷனை காப்பாற்ற முடியும், ஒரு பாதிப்பு இல்லாமல் எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கூட கணக்கு பண்ண முடியும். இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டோம்னா எல்லா கட்டிடங்களுக்குமே இது பொருந்தும். பொதுவாக நீங்கள் ஒரு பெரிய கட்டுமானத்தை எடுத்து அதோட பிளான் டீடைல்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே இந்த மீன் சி லெவல் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கட்டடம் கட்ட போகிறேன். லாஜிக்கலாக பார்த்தோன்னா நான் நிற்கக்கூடிய இந்த இடம் தான் எனக்கு தர, அப்போ இதை தான் நான் 0ன்னு மார்க் பண்ணணும். இதுக்கு மேலே உயரம் போக போக 2 மீட்டர் 4 மீட்டர் 6 மீட்டர் அப்படின்னு மார்க் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்தோட மீன் சி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்தோட மீன் சி லெவல் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 மீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. அப்போது இந்த தரைங்கிறது 0வாக இருக்காது, இங்கே 1 மீட்டர் அப்படின்னு தான் இருக்கும். இதுக்கு மேலே உயரம் போக போக 2 மீட்டர் 4 மீட்டர் 6 மீட்டர்னு இல்லாமல் 3 மீட்டர் 5 மீட்டர் 7 மீட்டர் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸுமே மார்க் பண்ணியிருப்பாங்க. இது போக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட நிறைய இடங்களில் இந்த மீன் சி லெவலை மார்க் பண்ணி நல்லா பெருசாகவே மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காகனா இவங்க சர்வே பண்ணும்போது இந்த மீன் சி லெவலை ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்து தான், ஏன்னா நிறைய இடங்கள்ல இருக்கும், அப்போ எந்த இடத்துல கட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக எந்த இடம் தெரியுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன் சி லெவலாம் எடுத்து தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மொத்தமாக பயன்படுத்திப்பாங்க. இது பெரிய பெரிய கட்டடங்களுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக நம்ம வீடு கட்டும் போதுமே அதுக்குமே இது பொருந்தும். அப்போ நம்ம ஏரியாவோட மீன் சி லெவல் எவ்வளோ இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ இருக்குது, இந்த எலிவேஷன் எல்லாமே சும்மா எனக்கு பார்த்தாலே தெரியுது, இல்லைனா இதை நான் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் இந்த மீன் சி லெவலை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப சுலபமாகவே இந்த வெள்ளம் மாதிரியான பேரிடர்கள் ஏற்படும் போது அதுலேருந்து பாதிப்புகளை குறைக்க உதவும். ஏன்னா எனக்கு நான் எலிவேஷனில் கம்மியாக இருக்கேன் இல்லை உயரமாக இருக்கேன் அப்படின்னு தெரியும் போது அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட வீடை கட்ட ஆரம்பிப்பேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாம் சரிதான். ஆனால் நான் எப்படி இந்த மீன் சி லெவல் டேட்டாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போல்லாம் சமீபத்தில் நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ரொம்ப சிம்பிளாக இந்த இடம் இவ்வளோ எலிவேஷனில் இருக்குது, இவ்வளோ மீன் சி லெவலில் இருக்குது அப்படிங்கிறத அது சிம்பிளாகவே காட்டி கொடுத்துரும். இந்த மீன் சி லெவல் பற்றின முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து கட்டுமானங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய முக்கியமான வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். என்னன்னா லைட் ஹவுஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். பொதுவாக லைட் ஹவுஸ்ங்கிறது என்ன, கரையில் கட்டுவாங்க. ஏன்னா கப்பல் வழியாக வர்றவங்களுக்கு இருட்டில் வெளிச்சம் தெரியணும், எந்த இடத்துல பாதை இருக்குது அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய லைட் ஹவுஸஸை கடலுக்குள்ளே கட்டி வச்சிருக்காங்க. அது எதுக்காக? கடலுக்குள்ளே கட்டுறதுனால என்ன பயன் இருக்க போகுது? இது போக அந்த லைட் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த ஒளி எப்படி ரொம்ப தூரத்துக்கு கடலுக்குள்ளே போய் சேருது? ஏன்னா இப்போ நீங்கள் சென்னை லைட் ஹவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய வெளிச்சங்கிறது 28 நாட்டிக்கல் மைல்ஸ் அந்த அளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்குதே. அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான லேம்பாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்லவே இல்லை. 150 வாட்ஸ் இருக்கக்கூடிய பல்பை தான் அதில் பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படி அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு தான் அதை சுற்றி ஃப்ரெனல் லென்ஸ் அப்படின்னு ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃப்ரெனல் லென்ஸுங்கிறது சாதா லென்ஸில் ஒரு சின்ன விஷயங்கள் மட்டுமே பண்ணி உருவாக்கப்பட்டது தான். கடந்த 200 வருடங்களாக எல்லா லைட் ஹவுஸ்லையுமே இந்த ஃப்ரெனல் லென்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃப்ரெனல் லென்ஸ் இருக்கிறதுனால தான் வெளிச்சம் அவ்வளோ தூரத்துக்கு போய் சேர்க்குது. அப்படி அந்த ஃப்ரெனல் லென்ஸில் என்ன இருக்குது, என்னெல்லாம் பண்ணி இந்த ஃப்ரெனல் லென்ஸை உருவாக்கினாங்க, எதுக்காக கடலுக்குள்ளே ஒரு லைட்
ஹவுஸை கட்டியிருக்காங்க. இந்த விஷயங்களை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.